ஊர்ல உள்ளதை கிளீன் பண்றது தான் பிரண்டை. முடக்காத்தானா முடக்கு வழியா இருக்கிறதுக்கு முடக்காத்தான். தூண் துப்புனா தூதுவலை, தொலைல இருந்து செஞ்சுனா துளசி, தும்புனா தும்ப, இரும்புனா இம்பரல் இலை, கண்ட கத்திரினா கண்டத்தை கத்திரியை, தொண்டை தெளி, நெஞ்சு தெளினா ஆடாதோட சாப்பிடணும், கொடை ஆடாதோட சாப்பிடணும். இந்த ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்கு. 16 வகை மூலிகை வடை போடுறேன், 20 வகை சாப்பாடு மாத்தி போடுறேன். பரண்ட சாப்பாடு, தூதுவளை சாப்பாடு, கண்டங்கத்திரி சாப்பாடு, மிளகுத்தக்காளி சாப்பாடு, கரிசலாங்கண்ணி கஞ்சி, கவுனி அரிசி கஞ்சி, குதிராளி கஞ்சி, தோசை வகையில ஒரு 20 வகை தோசை மாத்தி என்னன்னா கிடைக்குதோ. சப்பாத்திகள் கூட சாறு போடுறேன். அதெல்லாம் ஒருத்தவங்க மெட்ராஸுக்கு தான் பழம் வாங்கிட்டு போய் கர்ப்பப்பை கட்டி நல்லா ஆயிடுச்சுன்னு அந்த அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த கல்லடப்புக்கெல்லாம் ஆனந்தி தண்ணி குடிப்பாங்க. கல்ல எடுத்துட்டு வந்து 2-3 பேர் காமிப்பாங்க. குடல் பூனா நீங்க ஆத்தணும் ஹாஸ்பிட்டல் போய் படுத்தீங்கன்னா 1000 லட்சக்கணக்கில் செலவாகும். மனுஷன் வெறும் 40 ரூபாய்க்கு தராப்புல. வெறும் 7 ரூபாய். இது இந்த 7 ரூபாய்க்கு இந்த ஒரு வடையை வாங்கி சாப்பிடும் போதே அவ்வளவு ஆரோக்கியமான விஷயத்தை தராங்க. அது வந்து முடி நீளமான இருக்க முடியாத ஒரு கூந்தல், உதிராம இருக்க கோபுரம் தாங்கி, தலைவலி வராம இருக்க சுத்தகத்திப்பு, பொடுகு பேன் வராம இருக்க பொடுகு தலை, கருப்பா வரதுக்கு கரிசலாங்கண்ணி, அவுரி, மருதாணி, கைகால் நடக்கிறதுக்கு இந்த தண்ணீர் விட்டான் பால் சாப்பிடுவாங்க. ஆம்பளையாளுக்கு அணுக்கள் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த கட்டுக்குடி அல்வா சாப்பிடுவாங்க. அந்த எண்ணெய்க்கு வந்து நமக்கு நிறைய ஃபேன் இருக்காங்க. தெரியாத மூலிகை பூரா அவன் 1000க்கு மேல கத்துருக்கான். 2வதும் படிக்கல, ஆனா டாக்டர் வந்து இங்க சாப்பிடுறாங்க. அதே மாதிரி கையில வந்து காசு வாங்க மாட்டாரு. அவரு அந்த தட்டு வச்சிருப்பாரு, நீ விருப்பப்பட்டா போட்டு போயிடலாம், நீ போடாம போனான்னு சொல்ல மாட்டாரு. அவர் கூரப்பு வீட்டுக்கு முன்னாடி மாட்டுவாங்கல்ல, ஆமா அதுதான் கூரப்பு. அதுவே பொதுவாக எதுக்கு வீட்டுல மாட்டுறாங்கன்னா என்னைக்காவது வயிற்று வலிச்சா எடுத்து குடிக்கிறதுக்கு தான் அந்த காலத்துல மாட்டுவாங்க. வருஷத்துல 3 மாசம் தான் கிடைக்கும், 4 மாசம் தான் கிடைக்கும். இந்த வருஷம் தேட முடியாது இருந்தா வீட்டுக்கு முன்னாடி மாட்டுறது. புரியுது. அது தெரியாம எல்லாரும் 2 வீலர் கார்ல எல்லாம் பொங்கல் வந்தா மாட்டிக்கிறாங்க. இதுதான் எவ்வளவு பெரிய வயிற்று வலி இருந்தாலும் இத்தனோட ஒரு உருவி வேக வச்சு குடிச்சா வலி மாத்திரையே தேவையில்ல, வலி நின்றுடும். இது சாப்பிட்டா பவுர் வலி நின்று வேக வச்சு குடிச்சா. வீட்டுக்குள்ள வச்சா கூட தேட முடியாதுன்னு வீட்டுக்கு முன்னாடி சொல்றது. பொங்கல் அப்ப வீட கடை கிளீன் பண்ணிட்டு பழைய இதை தூக்கி போட்டு பூசி மாட்டுவாங்க. அதுக்கு தான் இதை மாட்டுறது. காப்பு கட்டு கொலை நடக்கிறதுக்கு தண்ணீர் விட்டான் பால் சாப்பிடுவாங்க. தண்ணீர் விட்டான் பால் வந்து குழந்தை இல்லாதவங்க ஆம்பளையாளுக்கு அணுக்கள் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த கட்டுக்குடி அல்வா சாப்பிடலாம். கட்டுக்குடி அல்வா. கர்ப்பப்பையில கோளாறு இருந்தா சப்பாத்தி களி சாறு சாப்பிடலாம். 16 வகை மூலிகை வடை போடுறேன், 20 வகை சாப்பாடு மாத்தி போடுறேன். பரண்ட சாப்பாடு, தூதுவளை சாப்பாடு, கண்டங்கத்திரி சாப்பாடு, மிளகுத்தக்காளி சாப்பாடு, கண்டங்கத்திரி கரிசலாங்கண்ணி கஞ்சி, கவுனி அரிசி கஞ்சி, குதிராளி கஞ்சி, தோசை வகையில ஒரு 20 வகை தோசை மாத்தி 20 வகை தோசை என்னன்னா கிடைக்குதோ. இது முடவாட்டு கிழங்கும் தூதுவளையும் போட்டிருக்கேன் இந்த தோசை. ஆமா, முடவாட்டு கிழங்கு போடுவேன், வெந்தய களி போடுவேன். என்னன்னா கிடைக்குதா, கிழந்த பழம் சீசன் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதுல ஜாம் போட்டு கொண்டு இருக்கேன். நிறைய ஐட்டங்கள் என்னென்ன கிடைக்குதோ அனைத்து வகை சாப்பிட்ற ஐட்டம் பூரா எனக்கு தெரியும். கசக்காத ஐட்டம் பூரா போட்டு இட்லி வகை பொடிகள் போடுறாங்க. கருவேப்பிலை இட்லி பொடி, முடக்காத்தான் இட்லி பொடி, பரண்டை இட்லி பொடி, என்னென்ன கிடைக்குதோ அனைத்து வகையும் போட்டு கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன். சப்பாத்திகள் கூட சாறு போடுறேன். அதுவும் பார்த்தேன், அங்க ஜூஸ் பார்த்தேன். அதான் ஒருத்தவங்க மெட்ராஸுக்கு தான் பழம் வாங்கிட்டு போய் கர்ப்பப்பை கட்டி நல்லா ஆயிடுச்சுன்னு அந்த அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வந்து பார்த்தாலே பார்க்கணும், சரியாகி அவங்களுக்கு சரியாகி வந்து உண்டாயிருச்சு. இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கல்லியை சாப்பிடுறாங்க. ஆமா, பஸ்ல அனுப்பி கொடுத்து விட்டு அந்த அக்காவுக்கு நல்லா ஆயிடுச்சு. தொழில் பொதுவா அடடா, அவங்க வந்து பக்கத்துல யாரும் வாங்கி கொடுத்து வந்து என்னை பார்க்கணும்னு அடுத்த மாசம் வாரிட்டு இருக்காங்க.